வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. ராஜபாளையத்தில் இன்ஸ்டாகிராமில் அறிமுகமாகி காதலிப்பதாக ஏமாற்றி கல்லூரி மாணவியிடம் 20 லட்சம் மதிப்பிலான நகைகளை பறித்துள்ளார் கர்நாடக மாநில இளைஞர். மாணவியை காதல் வலையில் வீழ்த்திய இளைஞர் நகை பணத்தை நூதனமாக கொள்ளையடித்தது எப்படி? ராஜபாளையம் ஆவாரம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் இதே பகுதியில் டீ கடை நடத்தி வருகிறார். இவருடைய மகள் சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் கர்நாடக மாநிலம் சிராஜ்பேட்டை பகுதியை சேர்ந்த லிவின் என்ற வாலிபருக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பழக்கம் நாளடைவில் நெருக்கமாக மாறி லிவின் கல்லூரி மாணவியை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறி நேரில் 2 முறை சந்தித்துள்ளார். மேலும் நாம் திருமணம் செய்து கொண்டால் தனியாக குடித்தனம் நடத்த பணம் தேவைப்படும், அதற்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் மற்றும் பணத்தை கொண்டு வருமாறு கல்லூரி மாணவியிடம் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து செந்தில்குமார் தன்னுடைய மகள் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த சுமார் 26 சவர நகை மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை மதுரையில் வைத்து கல்லூரி மாணவி லிவினிடம் வழங்கியுள்ளார். அதை பெற்றுக்கொண்ட லிவின் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டார். இந்நிலையில் வீட்டில் வைத்திருந்த பணம் நகைகள் மாயமானதால் அதிர்ச்சியடைந்த செந்தில்குமார் தன்னுடைய மனைவி மற்றும் மகளிடம் விசாரித்திருக்கிறார். அப்போது கல்லூரி மாணவி தான் அந்த பணம் மற்றும் நகைகளை எடுத்துக்கொண்டு போனதாகவும் அதை லிவினிடம் கொடுத்ததாகவும் கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் லிவினிடமிருந்து மீண்டும் போன் கால் வந்துள்ளது. கல்லூரி மாணவிக்கு போன் செய்த லிவின், நீ கொடுத்த பணம் பத்தாது, மேலும் பணம் வேண்டும், பணத்தை தயார் செய்துவிட்டு கூப்பிடு என்று கூறியுள்ளார். இதனை தன்னுடைய பெற்றோரிடம் தெரிவித்த கல்லூரி மாணவி தன்னுடைய பெற்றோர் மூலமாக ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசாரின் அறிவுறுத்தலின்படி லிவினை ராஜபாளையம் ஆவாரம்பட்டிக்கு வரவழைத்து அவரிடம் கல்லூரி மாணவி பணத்தை கொடுக்க முயன்ற போது மறைந்திருந்த போலீசார் லிவினை சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசாரிடமிருந்து தப்பிய லிவின் தன்னுடைய சொந்த மாநிலத்திற்கு ஓடிவிட்டார். லிவினின் செல்போன் நம்பர் மூலமாக அவர் இருக்கக்கூடிய இடத்தை போலீசார் தெரிந்து கொண்டனர். இதையடுத்து வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் அசோக் பாபு தலைமையிலான போலீசார் கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் சிராஜ்பேட்டைக்கு சென்று லிவினை கைது செய்தனர். மாணவியிடமிருந்து லிவின் வாங்கிய தங்க நகைகளை அவர் வங்கியில் அடகு வைத்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. அதில் 21 சவர நகைகளை மீட்ட போலீசார் லிவினையும் கைது செய்து ராஜபாளையம் அழைத்து வந்தனர். லிவினை ராஜபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.